ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டேன். அதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொட்டி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்து தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் 1/4 கப்பு அளவுக்கு ரவை, அதையும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெய்யில் நல்லா ஃபைன் சாப்டு கேஷ்யூ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். துருவன தேங்காவை அதை கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட பக்கம் அதே கப் அளவுக்கு ஒரு கப் சுகர், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை ஆக வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரிச்சு அந்த முந்திரியில் தேங்காயில் சேர்த்து எல்லாமே ஒரு ஸ்டஃப் மாதிரி நல்ல ஒரு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ மாவை எடுத்து ஒரு பூரி செய்கிற அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இன்னொரு பக்கம் மைதாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது வந்து தனியாக பிரியாமல் இருக்கிறதுக்காக அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் அதோடு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போடும்போது தண்ணி அது பிரிஞ்சு வராது. ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சோமாஸை அதில் போட்டு நல்ல ஒரு லைட் ஆரேஞ்ச் இல்லைன்னா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.